இல்ல ஜான் கென்னடி அப்படி சொன்ன உடனேயே நிறைய பேர்கள் ஜார்ஜ் அப்படி சொன்ன உடனே அந்த பெயரிலேயே ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், அது உலகிற்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற விஷயம் அப்படின்னு ரொம்ப நல்லா பேசினார். யோபு சரவணன் அப்படின்றதும் ஒரு கிறிஸ்தவ பேர் தான். நல்ல ஆள சொன்னீங்க ஐயா. நீங்க நாங்க இருக்கணும் போகணும். அவரும் கூட்டம் போட்டாரு, இதை விட கூட்டம் வந்துச்சு. இது வார்த்தையா வாழ்க்கையா? அந்த அம்மா நம்மளை ஓயாம வம்புகளுக்கு 7 வசனத்தை பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கேட்கிறோமே, உள்ள உட்கார்ந்து நொந்து போறது நமக்குள்ள தெரியாது. முக்காம முனகாம உட்கார்ந்து இருக்கிறாள் ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம். போதகரே இடையிடையே எந்திரிச்சு போய் உள்ள ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டாரு. சடங்குகள் அவை சடங்குகள் உண்மையா இல்லையா? நீங்க நிதர்சனமா பேசணும். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ன்றதுக்காகவே அடே அப்பா அப்படின்னு பூரா அள்ளி விடக்கூடாது. உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும். காந்திஜியை பற்றி 50 அவர் 70 வருஷம் நெருக்கி வாழ்ந்தார் நினைக்கிறேன். அத்தனையும் எப்படி சொல்வது? ஒரு சின்ன ஒரு கட்டுரை மாதிரி வார்த்தைகளில் சொல்லிவிடலாம், மாணவனுக்கு புரியும். அப்படித்தானே போதிக்க வேண்டும் ஒரு பேராசிரியர் சொன்னார். நல்ல விஷயம், போதிக்க வேண்டும். ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார் மாணவனுக்கு. தம் அடிச்ச வியாதி வரும். பையன் அப்படியே கேட்கிறான், வாத்தியார் சொன்னா நான் சரியா தான் இருக்கும்னு. 5 மணிக்கு பிறகு வெளியில போகும்போது வாத்தியாரை தம் அடிச்சுட்டு போறாரு. பையன் சொல்லுவான், வாத்தியாருடைய வார்த்தை எவ்வளவு பலமானது. அதை பார்த்து திருந்துவானா, நீங்கள் செய்வதை பார்த்து வருந்துவானா? இதான் எங்க கேள்வி. கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், எதை செயல்படுத்தி இருக்கிறார்கள்? இதை கேட்க போனா ஏன் இவ்வளவு கஷ்டம்? அந்த அம்மாவுக்கு எனக்கு சோமுலாம் போகணுமா, நான் சோமுலாம போயிடணுமா, அப்புறம் எந்திரிக்கணுமா? உன்னை போல் பிறனை நேசின்றது இதானாமா? அநியாயமே. இன்றைக்கு இந்த பட்டிமன்றமே ஒரு வார்த்தை வாழ்க்கை ஆனதுதான். ஏர்போர்ட்ல பார்த்தோம், இந்த பஸ்ல விமானம் ஏறும்போது பஸ்ல அறிமுகம் ஆகிக்கிட்டோம், பறக்கும் போது 2 பேர் பேசிக்கிட்டோம். அப்போ அவர் சொன்ன பிராமிஸ் வார்த்தை, எனக்கு கொடுத்த வார்த்தை, ஒரு நாள் நாம பட்டிமன்றம் நடத்துவோம்னு. நாட்டுல தரையில சொன்ன பிராமிஸே நடக்கிறது இல்ல, பறந்துருது. ஆனா பறக்கும் போது சொன்ன ஒரு பிராமிஸ் நடந்திருக்குன்னா வார்த்தை வாழ்க்கையானது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், இதானே? அன்றொன்று அப்பம் படிச்சீர்களா? அன்றொன்று அப்பம் படிக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரன் அப்பமும் தண்ணீர் இல்லாம பட்னியா இருக்கானே, என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? அவனு ஜெபிச்சிருக்கணும். இங்க எத்தனை வேஷம் போடுகிறோம் சார். லென்த் டேஸ் உபவாசம் இருக்கிறோம்னா அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சிருக்கோம், வச்சிருக்கமா இல்லையா? யாராவது பார்த்தோம்? ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்? ஏற்கனவே 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால் சாப்பிட்டு இருக்கு. ஃபாஸ்டிங் என்ன ஃபாஸ்டிங்? வேஷம் போடுறீங்களா இல்லையா? நீ உபவாசம் இருப்பது அடுத்தவனுக்கு தெரியணும் அவசியம் இல்லையே. நீ உபவாசம் இருக்கும் போது மீந்து போகிற உணவை யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்தால் உன் உபவாசம் மேலே கணக்கில் ஏற்றப்படும். அது நீ உபவாசம் இருக்கிறேன்னு ஓம்பட்டுக்கு சொல்லி உனக்கு விளம்பரம் தேடுகிறாயே தவிர உண்மையான கிறிஸ்துவை எங்கே காட்டி இருக்கிறாய்? அதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இவ்வளவு டென்ஷன். வக்கீலம்மா எதுக்கு அம்பது குதி? நான் கேட்கிறேம்மா, உங்கள் வார்த்தைகள் எல்லாம் இந்த சமூகத்தில் கிரியை செய்திருந்தால் வக்கீலம்மா, கிறிஸ்தவர்கள் எவரும் சொத்து சண்டைக்காக கோர்ட் படி ஏறி இருக்க கூடாது. உண்மையா இல்லையா? கிறிஸ்தவர்கள் டயசிஸ் கிறிஸ்தவ தம்பதியர்கள் டைவர்ஸுக்காக கோர்ட்டுக்கு கூடாது. அப்படி வருபவர்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்கி இருக்க கூடாது. அவங்க தான் நிறைய வர்றாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது இங்க பாருங்க, வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தது. வார்த்தை மாம்சமாகி இங்கே வாசம் பண்ணுகிறது. வார்த்தையாக இருந்த இறைவனே மாம்சமாகி மனிதர் மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால் அவரை பற்றி சொல்வதற்கு வாழ்க்கை அவசியம் இல்லையா? இதை கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? அந்த அம்மா ரமணி பாண்டியனுக்கு நீங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆண்டவர் 12 வயசுல சுத்தி வேத பாரகர் மத்தியில பைபிளை பத்தி பேசினாராம். பைபிள் எப்பமா எழுதுனாங்க? அப்பவே பைபிள் இருந்ததா? பைபிள்ன்ற விஷயம் பிறகு வந்தது.
அதை ஒரு அடிச்சு விட்டு வார்த்தைக்கு முடிவில்லை. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க. மேடையில் பேசுகிற வார்த்தையை சரியாக கடைபிடிக்காவிட்டால் அந்த சொன்னவருக்கு என்ன ஆகும்? எங்க அப்பா ஒரு கதை சொல்வார். ஒரு கிராமத்து உபதேசியார் இருந்தாராம். ஞாயிற்றுக்கிழமை உபதேசம் பண்றது அவருடைய கிராமத்து கோயில் அவருக்கு வழக்கம். உபதேசத்துக்கு போகும் முன்னாடி அந்த ஏரியால ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற ஒரு கோழி அங்க வந்துருச்சு. அவருக்கு கோழி கறினா கொள்ள பிரியம். வீட்டுக்காரமாவோடு சேர்ந்து 2 கோழியை பிடிச்சி கமித்தி போட்டாங்க. போட்டுட்டு போயிட்டார் உபதேசம் பண்ண. அன்னைக்கு அவர் ரொம்ப புண்ணியமா உபதேசம் பண்ணியிருக்காரு. பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் நீ நரகத்துக்கு போவாய். வீட்டுக்காரமா கடைசி ரோல உட்கார்ந்தது நம்மளை தான் இருந்தாலும் சொல்றான் போலன்ட்டு வேகமா வீட்டுக்கு வந்து கவுத்தி போட்டிருந்த கோழியை திறந்து விட்டுருச்சு. அப்புறம் போயாச்சு. இவர் காணிக்கையெல்லாம் எண்ணி முடிச்சிட்டு, ஆனா முக்கியமான வேலை இல்லையா, அவ்வளவு முடிச்சிட்டு இவர் கரெக்டா 1 மணிக்கு சாப்பிட வந்திருக்காரு. எங்க கோழிக்கறி ரெடியா? அந்த மாதிரி ரசமும் துவையிலும் வச்சிருந்துருக்கு. அறிவு இருக்கு அவனுக்கு. கோழி பிடிச்சி வச்சிருந்தான். நீ தான் அங்க போய் சொன்னீர்லையா, பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அடுத்தவன் பொருளை ஆசைப்படாத, ஆண்டவர் நரகத்துல போட்டுவாரு. நான் கோழியை திறந்து விட்டேன். அவர் சொன்னாரா, உனக்காடி உபதேசம், ஊருக்கு தாண்டி உபதேசம், உனக்கு என்ன வந்தது? இப்படி பேசுபவர்கள் இருந்தால் வார்த்தைக்கு என்ன பலன்? இதைத்தான் எங்க அணியில கேட்கிறவங்க. எவ்வளவு அருமையா பேசினாங்க. கழுத பேசுது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், மற்றவருக்கு கடன் கொடுப்பாய். நிறைய செய்தி சொல்லிருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க. அன்னை தெரசா இந்த மண்ணுக்கு வந்த போது கல்கத்தாவில் கிறிஸ்தவத்தை எங்கே ருசித்தாருன்னு கேக்குறாங்கல்ல. ஒரு சேரி பகுதியில ஒரு இந்து சகோதரிக்கு அவங்க 2 பிரெட் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. பட்னியா இருந்த ஒரு சகோதரி 2 பிரெட், 2 loaves ஆஃப் பிரெட் கொடுத்த உடனே அந்த இந்து சகோதரி அதை வாங்கிக்கிட்டு ஒன்ன தனக்கு வச்சுட்டு இன்னொன்ன எடுத்துக்கிட்டு ஒரு 4 வீடு தள்ளி போனாங்களாம். போய் அதை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்த உடனே அன்னை தெரசா அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, இதை 2 உனக்கு கொடுத்தனே, நீ வச்சுக்காம அங்கேயே கொண்டு போன? இப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சா, அங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு இருக்கு, காய்ச்சல்ல படுத்து கிடக்கு, நானாவது நல்லா இருக்கேன், அதுக்கு சாப்பாடு கிடையாது, அதனால நான் இதை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தேன். அவ பாவம் பசியா இருப்பாள்ல, தன்னுடைய அடுத்த வேளை உணவுக்காக வைத்துக் கொள்ளாமல் அங்கே ஒரு ஜீவன் துடிக்கிறது என்று பார்ப்பதற்கு இருப்பவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் உண்மையான கிறிஸ்துவை அவர்கள் தான் உணர்ந்திருக்கிறார்கள். இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நாங்க பேசினா முறைச்சு பாக்குறது. அவங்களே நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய டாபிக் இது. கடல் கடந்து இங்கே மிஷனரிகளாக வந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை தயவு செய்து யோசித்து பாருங்க. சென்னையிலிருந்து மதுரைக்கு வருவதற்கு பல்லக்கில் வந்தா 15 நாள் ஆகுமா, கட்ட வண்டியில வந்தா 18 நாள் ஆகுமா. அப்படி கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து 3 மாத கடல் பயணம் பண்ணி இங்கே வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது, ஒரு வகையான தொடர்பு. இன்னைக்கு பேசுகிற செல்போன் கிடையாது, ஏர் கண்டிஷன் கார் கிடையாது, கள்ளர் பயம் உண்டு, மொழி தெரியாது. அத்தனைக்கு மத்தியிலும் இந்த மண்ணுக்காக வந்து தங்களை உயிரை தத்தம் செய்தவர்களால் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது கிறிஸ்தவம். தயவு செய்து நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பிறந்தது கிறிஸ்தவம், வெறும் வார்த்தையில் பிறந்தது அல்ல. வார்த்தைக்கு மொழி முக்கியமா? ஆண்டவரின் வார்த்தை அத்தனை மொழிகளிலும் நீங்க போய் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு சௌராஷ்டிரால பேசினா அந்த மொழி தெரியணும், இந்திக்காரவங்க பேசும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியணும். ஆனால் நல்ல செயல்களில் கிறிஸ்தவராக நீங்கள் வாழ்வதற்கு மொழி அவசியம் இல்லை, மொழி அவசியம் இல்லை. ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான், அவன் இந்திக்காரன், அவன் ஐயோ அப்பான்னு அழுவதற்கு அவனுக்கு நம்ம போய் தூக்கணும்னா அவன் கூட பேசுறதுக்கு தமிழ் ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அடிபட்டு கிடக்கிறவனை தொட்டு தூக்குவதற்கு உங்கள் செயல்கள் தான் முக்கியம், அங்கே மொழி தேவையே இல்லை. இதுதான் கிறிஸ்தவம். என்ன பேச்சு? ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, யார் கிறிஸ்தவர்கள், இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் சொன்னதுனால சொல்றேன். ஈராக் அமெரிக்க படைகள் உள்ளே இறங்கி இப்ப அடிதடி நடத்திக்கிட்டு இருக்கிற இடம் சதன் ஈராக்ல அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு போர் வீர தலைவன், அவன் பேர் கேப்டன் பிரையன் ஃப்ரீமேன். அந்த ஊருக்குள்ள அவன் காவல் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பசங்கள்ல ஒருத்தன் 3 பல்லு முன்னாடி எத்திக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன். அந்த பையனை அவர் பார்த்துட்டார். அந்த பையன் பேர் அமீர், ஒரு இஸ்லாமிய பையன். அவருக்கு என்னவோ அந்த பையன் பேர்ல ஒரு தனி பிரியம். பார்த்திருக்கிறாரு, இந்த பையன் துருதுருன்னு இருக்கிறானே, நல்ல பையனா இருக்கிறானே. அவங்கிட்ட அப்பப்போ அவர் அந்த பக்கம் போகும்போது அவனை கூப்பிட்டு விளையாட சொல்லி பாப்பாராம். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர்ல அந்த பையன் படத்தோட ஒரு செய்தி வந்திருந்தது. அவருக்கு அந்த மொழி தெரியாதனால மத்தவங்கிட்ட விசாரிச்சிருக்கிறார், என்ன அந்த செய்தி? அப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவனுக்கு பிறவியில் இருந்த இதயத்தில் ஓட்டை, 1 மாதத்துக்குள்ள இவனுக்கு ஆபரேஷன் பண்ணலைன்னா செத்து போயிடுவான்னு அந்த பத்திரிகையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்ப அவருக்கு பயங்கர பதட்டம். அட பாவி, இந்த பையன் செத்து போயிடுவானே, நம்ம என்ன பண்றது? இவர் USA காரர், இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அவன் இஸ்லாமிய பையன். உடனே இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, யாரையாவது பிடிச்சி அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். அவர் அதிகாரினால பார்த்துட்டாங்க. அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா பேர் அபு அலி. இவனை எப்படியாவது காப்பாற்றணும். அவர் சொல்லிருக்காரு, பணமெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நாங்க சண்டையில கிடக்கோம். அப்படியே இருந்தாலும் இவனை இந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, விசா வாங்க பணம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, பிரையன், இல்லை, இவனை நான் காப்பாற்றுவேன். அவங்க வீட்டுக்காரமா பேரு சார்லட், she is in US. போன் பண்ணியிருக்கிறார். இந்த பாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் அமீர், உடம்பு சரியில்லை, அவனுக்கு இதய நோய், அவனுக்கு எப்படியாவது நான் மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புறேன், அமெரிக்க விசா வாங்கி நீ அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு. அவனுக்கு ஆபரேஷன் செய்து அவன் உயிரை காப்பாற்ற வேண்டும். ஒரு வரி உனக்கு சொல்லுகிறேன், நமக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க இதுவரைக்கும், இனிமேல் நமக்கு 3 பிள்ளைகள், 3வது பிள்ளை ஈராக்கில் இருக்கிறது. போன்ல சொன்னாராம். கணவர் சொன்னதை கேட்டு அந்த பொண்ணு இம்மீடியட்டா முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு அமெரிக்காவிலிருந்து விசா வாங்கிருச்சு. வாங்கி விசா அனுப்பப்பட்டது. அந்த விசா வர்ற நாளில் இவர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். பிரையன் ஃப்ரீமேன் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டார். அடுத்த நாள் காலை சல்லடைகளாக துடைக்கப்பட்ட உயிரற்ற உடலை தெருவில் வீசி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். அன்றைக்கு அந்த விசா வந்தது. அபு அலியும் அந்த பிள்ளைகளை அழுதாங்க. ஒரு மனுஷன் எங்களை காப்பாற்றணும்னு நினைச்சாரே, அவரும் போய் சேர்ந்துட்டாரே, இனிமே எப்படி இந்த புள்ள பிழைக்க போகுதுன்னு அழும்போது, இவர் இறந்து போனார் என்ற செய்தியை சார்லட்டுக்கு அமெரிக்க அரசாங்கம் சொன்னது. அந்த அம்மா அழவே இல்லை. அவள் என்ன சொன்னார் தெரியுமா? என் மகனை இங்கே அனுப்புங்கள், என் மகனை இங்கே அனுப்புங்கள். என் கணவர் போய்விட்டார் என்பது தெரிந்து விட்டது, ஆனால் இன்னொரு உயிர் போய்விடக் கூடாது, அமீரை அனுப்புங்கள் சொன்னாள். அமீர் அங்கு போனான். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. முடிந்த பிறகு அவனை கட்டி தழுவி அதற்கு பிறகு சொன்னாள், இனிமேல் நான் என் கணவருக்காக அழுவேன். இதுதான் கிறிஸ்தவ அன்பு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். இப்படி சொல்வதற்கு, வாழ்ந்து காட்டுவதற்கு கிறிஸ்தவர்கள் மண்ணில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் கிறிஸ்தவம் காட்டப்படுமா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க. நிறைய அவர் அங்க நல்ல கேள்வி கேட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்திஜி சொன்னது, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருந்தால் நீங்கள் மேடை போட்டு பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லை, நீங்க டிராக்ஸ் கொடுக்க வேண்டியது இல்லை. நமக்கு கொடுக்குற டிராக்ஸே பலதை மிச்சர் கடைக்கு போட்டுறோம். பண்றோமா இல்லையா? நிறைய சேர்ந்துருச்சு. தினம் புக்கா வந்தா என்ன பண்றது, எம்பூட்ட படிக்கிறது சொல்றமா இல்லையா? செய்ய வேண்டியது இல்லை. இதோ இந்த அதிகாரி கிறிஸ்தவர், லஞ்சம் வாங்க மாட்டார், அதுவும் லென்த் டேஸ்ல வாங்கவே மாட்டார். இல்ல அப்பதான் வாங்கி உடனடியா ஜெபிக்க வரான். சொல்லி இருக்கிறோமா? மோசே காலத்துல 10 கற்பனைகள் வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டன. 10 கட்டளைகள், கடவுளின் வார்த்தைகள் 10 கட்டளைகள். ஆனால் ஆண்டவர் 2ஆ சுருக்கினார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரே நீ நேசிக்கணும். அடுத்தது உன்னை போல் புறனை, 2 தான் கொடுத்தார். 10 2ஆ குறைச்சார். இதை இன்னும் நீங்க குறைக்கலாம், ஏன்னா எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே போகுது, சுருங்கிக்கிட்டே போகுது. குறைக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக. அவர் கிறிஸ்தவர், நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டார், நேர்மையாகத்தான் வாழ்வார் என்று 100 பேருக்கு மத்தியில் ஒருவர் இருந்தால் 100 பேரில் 10 பேர் அசைக்கப்படுவார்களா இல்லையா? ரமணி பாண்டியர் அருமையான கிறிஸ்தவ தாய், தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்க மாட்டார்கள். இல்ல இல்ல, மகளுக்கு கொடுத்ததை மகன் கிட்ட இருந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களால் முடியுமா முடியாதா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். எங்கேயெல்லாம் கிறிஸ்தவம் வாழ்க்கையாக மாறுகிறதோ அங்கேதான் அது நிலைத்து நிற்கிறது. வார்த்தைகளை வீட்டில எழுதி போட்டுவிட்டு இந்த வீட்டில் சமாதானம் இருக்கிறது என்று கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொள்வதனால் வீட்டுக்குள்ளே வருபவர்களுக்கு மகிழ்ச்சியா? 29ஆம் தேதி எங்கேயாவது ஒரு அவர் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் வந்தா என்ன கஷ்டப்படுறோம்? 29ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு வந்துடுறாரு. வந்தவருக்கு ஏதாவது கொடுக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் மட்டும் கண்ணை திறந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எம்புட்டு இருக்கு மனுஷன் நேரம் வந்திருக்கிறாரு, சொல்றமா இல்லையா? அவர் நெருக்கடி என்னவோ அந்நேரம் வந்திருக்காரு. அவர் வாழ்க்கையும் சரியில்லை, நம்ம வாழ்க்கையும் சரியில்லை. உண்மையா இல்லையா? இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், ரேங்கிங் எது முதலிடம் அப்படின்றது ரேங்கிங் இல்லை, பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறது. உலக கிரிக்கெட் தரவரிசையிலே ரேங்கிங்கில் இந்தியா 4வது, பங்களாதேஷ் 8வது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் பங்களாதேஷ் இந்தியாவை மண்ணைக்கவ வைத்தது என்பது நிதர்சனம்.
எதுக்கு உங்களை பட்டிமன்றத்துக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க? நீங்கள் பேச்சாளராக வாழ்வதால் தான் உங்களை பேச கூப்பிட்டுருக்கிறார்கள். பேச்சாளராக இல்லாதவங்களை பேச கூப்பிடுவாங்களா? எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அவர் நல்ல ஒரு கேள்வி கேட்டார். அவர் வாழ்ந்தாரே, வாழ்ந்த போது கூட இருந்த சீடர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? ஓடி விட்டார்கள். அவர் நல்ல கேள்வி கேட்டார். ஏன்? 3 வருஷமாக அவர் சொன்ன அத்தனையும் பார்த்தார்கள். அவர்கள் கேட்டார்கள். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கேட்டாங்க. நீ மறுதலிப்பாய்னு சொன்னார். சொன்ன பிறகு அவர் மாட்டேன்னு சொன்னார். ஆனா மறுதலிச்சார். அவர்கள் மனம் எப்போது மாறியது என்றால் சிலுவை மரணத்தை பார்த்த பிறகு மாறியது. சிலுவையில் தொங்கி அவர் ரத்தம் சிந்தினார், இவர்தான் தேவகுமாரன் என்று 100க்கு அதிபதி அந்த இடத்திலே சொன்னான். அவர் மரணத்தை பார்த்த பிறகு 100க்கு அதிபதி சொன்னான். அதனால தான் அவர் எல்லார் காலையும் கழுவினார். லாஸ்ட் சப்பர்ல ராபோஜனத்தில் கால்களை கழுவினார். நீ எவன் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் சொன்னார். சொன்னபடி கால்களை கழுவினார். கழுவிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள். ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொன்னபடி செய்கிறவன் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று படித்ததை அவர் மேலே இருந்து சொல்லி காட்டினார். அம்மா அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய். சொன்னாரா இல்லையா? அத்தனையும் அவர் வாழ்ந்து காட்டினார். அதை வாழ்ந்து காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஒரு நல்ல கிறிஸ்து நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று திருக்குறள் சொல்லும். நீங்கள் நல்லார் ஒருவராக கிறிஸ்தவராக இருந்தால் நாடு முழுக்க கிறிஸ்தவம் எப்பயோ பரவி இருக்கும். அனாவசியமான பிரச்சனைகளே இருந்திருக்காது. அது பரவுகிறதா இல்லையா என்பது அல்ல. இந்த மண்ணில் இருந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவு செய்து, இந்த மண்ணில் இருந்த எத்தனையோ நல்ல பாதிரியார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்து பையன்களை பார்க்கும் போது, ஏய் உன் நெற்றியில் ஏன் திருநீர் இல்லை? உன் சமய சின்னத்தை நீ ஏன் அணியவில்லை? ஏன் இப்படி வந்திருக்கிறாய் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள். மதம் மாறுவதல்ல அவர்கள் நோக்கம், மனம் மாறுவதுதான் நோக்கம். மனத்தால் எவன் ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறானோ அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவை அப்படித்தான் அறிவிக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை இல்லாத பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்க நாடுகளில் கோவில்கள் பூட்டி கிடக்கின்றன. நான் கண்ணால பார்த்தேன். அமெரிக்கா போயிருக்கும் போது ஒரு சர்ச்சு வாசல்ல போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. என் கூட வந்த இந்து நண்பர் சொன்னார், தயவு செய்து போயிடாதீங்க, $10 சுட்டு போடுவார். அங்கே இல்லாத கிறிஸ்தவர்களா? பிறப்பிலே கிறிஸ்தவர்கள் தானே. அங்கேதான் இப்போது எழுப்புதல் வேண்டும். அங்கேதான் மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும். அங்கிருக்கிறவர்களை திருப்ப வேண்டும். அதை விட்டுட்டு நாம இங்க இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக்க வேண்டாம் என்று சொல்லி நல்ல வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தால் வசனங்கள் சொல்லாமலே கிறிஸ்தவம் எப்போதோ அறிவிக்கப்பட்டிருக்கும். அதற்கான சிந்தனையை ஆண்டவர் இனியாவது தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.